அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வ ஸய்யிதில் முர்சலீன் சய்யிதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தஆ பி தஅவதிஹி இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சூரத்துல் முனாஃபிகூனின் விளக்கத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே முதலாவது வசனத்தை நாங்கள் நோக்கினோம். இனி இரண்டாவது வசனத்துக்கு வருவோம். இரண்டாவது வசனம் சொல்கிறது, இத்தகது ஐமானஹும் ஜுன்னா, அவர்கள் தங்களது சத்தியங்களை கேடயமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஃபசத்து அன் சபீலில்லா, அல்லாவின் பாதையில் இருந்து அதனூடாக அவர்கள் தடுக்கிறாங்க. இன்னஹும் சாஅ மாகானு யஅமலூன், நிச்சயமாக அவர்கள் செய்வது எவ்வளவு மோசமானது, எவ்வளவு மோசமான ஒரு செயலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வசனம் சொல்கிறது. இப்போ ஜுன்னான்றது கேடயம், ஒன்றிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கேடயம். ரைட், ஒன்றிலிருந்து பாதுகாப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றை தான் ஜுன்னான்னு சொல்லுவாங்க. எனவே கேடயத்துக்கு ஜுன்னான்னு சொல்ல பாதிக்கிறோம். அப்போ இந்த வசனம் காட்டுகிறது, முனாஃபிக்கள் அப்போ நிறைய சத்தியம் செய்வாங்க. அந்த சத்தியத்தை அவர்கள் பயன்படுத்துவாங்க ஒரு கேடயமாக, தங்களுக்கு வார ஆபத்துக்களில் இருந்து, தண்டனைகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு. உதாரணமாக எடுங்க, இந்த சூறாவையே நாங்கள் எடுத்தா, ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்திய விஷயம் உண்மை. அப்துல்லா பின் உபை அப்படி சொன்னது, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலிருந்து வெளியேற்ற என்று சொல்லி சொன்னது. ரைட், அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சஹாபாக்களை நாய் கூப்பிட்டது, செலவழிக்க வேண்டாம் என்று சொல்லி சொன்னது. இதெல்லாம் உண்மையான விஷயங்கள். ஆனால் இந்த உண்மையான விஷயங்கள் நடந்து அவங்களுக்கும் அதால் பாதிப்பு வர நேரம் அந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்ள அந்த மனிதர்கள் தயாராக இருக்கல. எனவே அப்போ அவங்களோட சத்தியத்தை அவங்க பாவிக்கிறாங்க மனிதர்களை இஸ்லாத்தை விட்டு தடுப்பதற்கு, அடுத்த மனிதர்கள் இஸ்லாமிய பாதையில் இருப்பதற்கு, இஸ்லாமிய பாதையில் போரிடுவதற்கு. இந்த மனிதர்களை பொறுத்தவரையில் இந்த மனிதர்கள் தடையாக இருக்கிறாங்க என்று சொல்லித்தான் இந்த வசனம் சொல்லுது. இப்போ இத்தகது ஐமானஹும் ஜுன்னா, அவங்க நிறைய சத்தியம் செய்கிறாங்க, அந்த சத்தியத்தை பாவிக்கிறாங்க தங்களுக்கு சார்பாக, தங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஏதும் இடம்பெறாமல் இருப்பதற்கு, அவங்க தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு கேடயமாக சத்தியத்தை, அதாவது சத்தியத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. ரைட், சொல்லி போட்டு அந்த வசனம் சொல்லுதோ, இன்னஹும் சாஅ மாகானு யஅமலூன், அவங்க செய்கிறது எவ்வளோ மோசமானது. இப்படியானுங்களா, அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஈக்கிற நேரம் தங்களை மூமின்கள் என்று சொல்லி சொல்கிறாங்க, இஸ்லாத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். அதாவது தொழுகைகளில் பங்கு கொள்கிறார்கள், ஜமாத் தொழுகைகளில் பங்கு கொள்கிறார்கள், அடுத்த முஸ்லீம்களை போல எல்லா சந்தர்ப்பங்களிலும் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் இப்படியெல்லாம் அவங்க செய்தாலும் அவங்க உள்ளத்தால் மூமின்களாக இல்லை. அதாவது மூமின்களோட ஈக்கிற நேரம் மூமின்கள் மாதிரி நடந்து கொள்கிறாங்க, குஃபுரோட சேர்ந்து கொள்கிற நேரம் அவங்க தங்களோட உண்மையான சுயரூபத்தை அந்த நேரங்களில் வெளிப்படுத்துகிறாங்க. உண்மையான சுயரூபம் வெளிப்படாமல் இருப்பதற்காக, முஸ்லீம்களுக்கு தெரிந்து கொள்ள, முஸ்லீம்கள் அதை தெரிஞ்சு கொள்ளப்படாது இல்லத்துக்காக என்ன செய்கிறாங்கண்டா, சத்தியத்தை ஒரு வழியாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்.
அப்போ எனவே அப்போ கூட சத்தியம் செய்கிறது, ரைட், பொய்க்கு சத்தியம் செய்கிறது, இதை பொறுத்தவரையில் இது இந்த முனாஃபிக்களை பொறுத்தவரையில் முனாஃபிக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பண்பு என்று சொல்லித்தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. இந்த இந்த பண்பை பயன்படுத்தி, அதாவது இந்த பண்பின் காரணமாக முனாஃபிக்களை பொறுத்தவரையில் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்ட பாதையில் அடுத்தவர்கள் இருப்பதற்கும் இவங்க தடையாயிக்கிறாங்க. ஏன்னா வெளிப்படையில் பார்த்தா அவங்க மிச்சம் நல்ல மனிதர்கள், இஸ்லாத்தை பின்பற்றாள்கள், நல்ல மோமின்களாக தங்களை காட்டி கொண்டிருக்கிறாங்க. உள்ளத்தில் தான் கோளாறு இருக்குது, வெளியில் தங்களை நல்ல முஸ்லீம்களாக அவர்கள் காட்டி கொண்டிருக்கிறார்கள். எனவே வெளியில் பார்க்குறார்கள் அவங்கள நல்ல மண்ணு தான் நினைப்பாங்க. உதாரணமாக சொல்லணும், இந்த சூறாட இந்த வசனத்தை பொறுத்த வரையில் ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்ன நேரம், ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு வயதில் சிறியவர். எனவே அவர் ஏதோ தவறுதலாக புரிந்திருப்பார், தவறுதலாக புரிந்து தான் அப்படி சொல்லியிருப்பார். உண்மையில் அப்துல்லா பின் உபை இப்படி சொல்லி இருக்க மாட்டார் என்று சொல்லித்தான் அப்துல்லா பின் உபையோடு இருந்தவர்கள் எல்லாரும் சொன்னாங்க. அவர் அப்படி செஞ்சிருப்பார் என்று சொல்லி நம்பல். ரைட். எனவே அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு கேட்ட நேரம் அவங்க சத்தியம் செய்கிறாங்க. சத்தியம் செஞ்சு அப்படி ஒன்று நடக்க இல்லை என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு அவங்க சத்தியத்தை இங்கே பாவிக்கிறாங்க. எனவே அப்போ முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே இருந்து கொண்டே இஸ்லாத்திர வளர்ச்சிக்கு முட்டுகையிடுபவர்களாக, இஸ்லாத்திர வளர்ச்சியை தடுக்கின்ற ஒரு சாராராக இந்த முனாஃபிகூன் என்ற சாரார் இருக்கிறாங்க என்று சொல்லித்தான் இந்த வசனம் சொல்கிறது. இன்னஹும் சா மாக்கானு யஅமலூன், அவங்க செய்கிறது எவ்வளோ மோசமான வேலை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஈக்கிற நேரம் தங்களை மூமின் என்று சொல்லி சொல்கிறது, ரைட், முஸ்லீமாக காட்டிக்கொள்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இல்லாத நேரம் மூமின் அல்லாதவர்களாக நடந்து கொள்வது. பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வார நேரம் என்ன செய்கிறது என்றால், அவங்களோட பிழையான நடவடிக்கைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகின்ற போது அப்படி பிழையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளல, நாங்கள் அப்படி செய்யல என்று சொல்லி தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு வழியாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சத்தியத்தை பாவிக்கிறாங்க. அப்போ குர்ஆன் இங்கே சொல்லுது, அவங்க இந்த செய்கின்ற இந்த வேலையை பொறுத்தவரையில் எவ்வளோ மோசமான வேலையாக இது காணப்படுகிறது என்று சொல்லித்தான் இந்த வசனத்தை பொறுத்தவரையில் இந்த வசனம் சொல்கிறது. எனவே அப்போ முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் முனாஃபிக்குகள் இஸ்லாம் சரியானது என்றத உள்ளத்தால் ஏற்றுக்கொண்ட மனிதர்களாக இல்லை. இதை முதலாவது வசனம் சொல்லிச்சு. அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி. ஆனால் அவங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்கிற அந்த வார்த்தையை பொறுத்தவரையில் அந்த வார்த்தை அவங்கள பொறுத்தவரையில் போய், அதாவது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டு இல்லை, உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு இல்லை. இஸ்லாம் சரின்னு சொல்லி அவங்க உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு இல்லை. ரைட். எனவே அப்போ என்ன செய்கிறாங்கண்டா, அவங்களோட பிழையான நடவடிக்கைகள், தவறுதலான செயற்பாடுகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வார நேரம் அதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள மோசமான இந்த சத்தியத்தை பாவிக்கிறாங்க, பொய் சத்தியத்தை பாவிக்கிறாங்க, தொடர்ந்து பொய் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்குற நேரம் தொடர்ந்து பிழையான நடவடிக்கைகள், இஸ்லாத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க முஸ்லீம் சமூகத்தில் இருந்து கொண்டு. எனவே அப்போ இவங்க செய்கிறது எவ்வளோ மோசமான ஒரு வேலை இந்த கருத்தை தான் இந்த குர்ஆன் வசனத்தை பொறுத்த வரையில், இந்த 2வது வசனத்தை பொறுத்த வரையில் இந்த 2வது வசனம் சொல்லி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்தது 3வது வசனத்தோடு உங்களை சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரான்.